வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் எள்ளு பூரண கொழுக்கட்டை சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு பக்கம் அடுப்பில் கொதிக்க வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் எந்த டம்ளரால் தண்ணி எடுத்தீங்களோ அதே டம்ளரால் கொழுக்கட்டை மாவு, கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன். சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதில் நல்லா கொதிச்சிட்ருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனாலேயோ அப்படி இல்லைன்னா கரண்டி காம்பாலேயோ நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கலை அப்படின்னா மாவு கண்டிப்பாக நல்லா வெந்து வராது. கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக இருக்கும். அதனால் ஒரு பக்கம் தண்ணி கொதிச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த கொதிக்கிற தண்ணியை தான் அப்படியே அடுப்புலேருந்து எடுத்து நம்ம சேர்த்துக்கணும். இது ஒரு பக்கம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம அடுப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிறேன். எள்ளில் தூசு இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு வறுத்துக்கோங்க. 2 பங்கு எள்ளுக்கு 1 பங்கு அளவுக்கு வெல்லம், துருவின வெல்லம் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக ஏலக்காயோட விதையை மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா கரகரப்பாக நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கரகரப்பாக இருக்கணும். இது வெறுமனே சாப்பிடக்கூட ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். அந்த ஏலக்காயோட தோலை கூட நீங்கள் டீ போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ஓரளவு நல்லாவே ஆறி இருக்குது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சு இருக்குது. அதில் இந்த மாதிரி நெய் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவிக்கலாம். சப்போஸ் எங்கேயாவது மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா தடவாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா மாவு அந்த அச்சுலேயே ஒட்டிக்கும். அதனால் ஒரு முறை தடவிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 கொழுக்கட்டை வரைக்கும் தாராளமாக பண்ணலாம். திரும்ப திரும்ப நீங்கள் நெய் தடவணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா ஓரங்கள்லாம் நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. அதாவது மெலிசாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எள்ளு பூரணத்தை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வீரலும் இருக்காது, வேகும்போது பூரணமும் வெளியில் வராது. இப்போது சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிடலாம். இது ரெடியானதும் நான் ஒரு பேனில் தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன். அந்த சூடாகிட்டுருக்கிற நேரத்தில் ஒரு இட்லி பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு கொழுக்கட்டை செய்யும்போது கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும், எடுத்ததுமே வைக்காமல். இப்போ தண்ணி சூடாக தான் இருக்குது. அதனால் இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போது சூப்பரான எள்ளு பூரண கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. நீங்கள் வீட்லேயே மாவு ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு கொழுக்கட்டை லிங்க்கு கொடுத்துருக்கேன். நான் இலை கொழுக்கட்டை லிங்க்கு, அதை செக் பண்ணி பாருங்கள். வீட்லேயே மாவு ரெடி பண்ணி கடலைப்பருப்பு, தேங்காய் வச்சு எப்படி பூரணம் பண்ணுறது அப்படின்றதையும் அதில் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.